நாளுக்கு ஒரு பிரச்சனை, நாளுக்கு ஒரு போராட்டம், நாளுக்கு ஒரு கான்ட்ராவர்சின்னு நாம் தமிழர் கட்சி தம்பிகளோட உலகமே தனி. குறிப்பா அந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானோட உலகம் அது முற்றிலும் வேற ரகம்னு சொல்ற மாதிரி தான் அவர் நடந்துகிட்டு வராரு. ஏதாவது ஒரு விஷயத்த பேசி அது தப்பா போகும்னு தெரிஞ்சு வாண்டடா பேசி அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி எல்லா மீடியாவும் நம்மளை பத்தி தான் பேசணும் அப்படிங்கிற அந்த விளம்பர பைத்தியம் சீமான். இப்போ பெரியாரை குறித்து மறுபடியும் சர்ச்சைக்குரிய வகையில பெரியார் சொல்லாத கருத்துக்களை சொன்னதா சொல்லி தமிழ்நாட்டையே பரபரப்பாக்கிட்டு வராரு. அவரோட அந்த பேச்சுக்கள் பெரியார் அமைப்புகளை பயங்கரமா கொதிக்க வச்சிருக்கு. அதுக்கான பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல தான் சீமான் புலிகள் இயக்க தலைவன் கூட எடுத்துக்கிட்ட போட்டோ உண்மையே கிடையாது, அது போலியானது, அது எடிட் பண்ணது அப்படிங்கிற ஒரு கான்ட்ராவர்சி தொடங்குச்சு. சீமான் புலிகள் இயக்க தலைவன் கூட எடுத்துட்ட போட்டோவை எடிட் பண்ணி கொடுத்ததே நான் தான் அப்படின்னு இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. அவர் சொல்லலனாலும் அது போலியான புகைப்படம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு தெரியும், நாம் தமிழர் தம்பிகளை தவிர்த்து. ஏன் சிலர்லாம் தெரிஞ்சே சீமானுக்கு முட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அந்த கட்சியில. கொளத்தூர் மணி உள்பட பல்வேறு தரப்பினரும் சீமானோட புகைப்படம் போலியானதா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெரியார் குறித்து அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எழ ஆரம்பிச்சிருக்கு. இது குறித்து செய்தியாளர்கள் கிட்ட பேசின சீமான், நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போட்டோவை ரிலீஸ் பண்ணேன், 15 வருஷமா நீ என்ன தூங்கிட்டு இருந்தியா, அந்த படத்தை போலின்னு சொல்றீங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க, அதாவது அந்த படம் போலியானதுன்னு நிரூபிக்கிற ஆதாரத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாரு. இந்த நிலையில இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் செய்தியாளர்களிடம் பேசுறாரு. நேத்து சீமான் அண்ணன் பத்திரிகையாளர்கள் சந்திப்புல புலிகள் இயக்க தலைவன் கூட இவர் எடுத்துக்கிட்ட புகைப்படம் எடிட் செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. 5 வருஷமா நான் எங்க படுத்திருந்தேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. நாங்க கொடுத்திருக்கிறதே ஒரு ஆதாரம் தான், அந்த ஆதாரத்துக்கு ஒரு ஆதாரத்தை அண்ணன் எதிர்பார்க்கிறாரு. புகைப்படம் எடிட் செய்யப்பட்டதுக்கான டெமோவை காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்டர்நெட்ல போட்டோஸ் எப்படி எடிட் செய்யப்படுது, ஒரு போட்டோவை எந்த மாதிரியான டெக்னிக்ல எல்லாம் எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ அதை தான் நானும் காட்டணும்னு அண்ணன் எதிர்பார்க்கிறார் போல. அதே நேரம் புலிகள் இயக்க தலைவனை பொய்னு நான் சொல்லிட்டுதான் அவர் சொல்றாரு. இந்த விவகாரத்துல நாதாகாவை சேர்ந்த செங்கோட்டையனை பேச சொல்லியிருக்கலாம். அவர் வந்திருந்தா நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். வன்னியர் உள்ஒதுக்கீடு விவகாரத்துல நன்றி சொல்றதுக்காக நான் சீமானனை தொலைபேசி வழியா தொடர்பு கொண்ட போது சமூக நீதி சார்ந்து குரல் கொடுக்கறதுக்கு நன்றின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம சமூக நீதி சார்ந்து எந்த இடத்துல நம்ம கை வச்சாலும் அது கடைசியா பெரியார் கிட்ட தான் போய் முடியும். நிலைப்பாட்டை எடுத்தாலும் பெரியாருக்கு எதிரான நிலைப்பாட்டை மட்டும் எடுத்துறாதீங்க அப்படின்னு நான் அவருக்கு அறிவுரை சொன்னேன். அப்போ உடனடியா அண்ணன் போனை கட் பண்ணிட்டாரு. மறுபடியும் அவரோட நம்பருக்கு டயல் பண்ணும்போது சரிடா தம்பின்னு சொல்லி வச்சுட்டாரு. நான் இந்த மாதிரி சொன்னது அவருக்கு பிடிக்கல, ஆனா அதை அப்படியே மாத்தி வன்னியர் மக்களை கை விட்டுறாதீங்கன்னு நான் சொன்னதா உண்மைக்கு மாறான தகவலை சொல்லியிருக்காரு. அவரோட திருட்டுத்தனத்தை நான் வெளியே காட்டி விட்டதால மக்கள் கிட்ட என்ன ஒரு சாதியவாதியை அடையாளப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காரு சீமான் அண்ணன். அது கொஞ்சம் கூட உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சங்ககிரி ராஜ்குமார் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. எப்பவுமே சீமான் இப்படிதானே, அதாவது ஒருத்தர் இந்த சொசைட்டில கெட்டவனா காட்டணும்னா, அதுவும் அவங்கள சார்ந்த ஒருத்தவங்களை கெட்டவனா காட்டணும்னா சீமான் எந்த எல்லைக்கும் போவாரு. போட்டோவே எடிட் தான் அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் சொல்லியிருந்தாரு. அதை எடிட் பண்ணும் போது எடுத்த ஆதாரத்தை கொடுனா எப்படி கொடுப்பாங்க? ஒரு மூளை இருக்கிற ஒரு ஆள் இந்த மாதிரியான கேள்வியை கேட்பாரு. ஆனா சீமான் கேட்பார். சங்ககிரி ராஜ்குமார் சொன்னாலும் சொல்லாட்டாலும் சரி, அந்த போட்டோ எடிட் பண்ணப்பட்ட ஒரு போட்டோ தான் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.